Hello students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கிற ஃபிஃப்த் சம் தான் பார்க்க போறோம். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா given a equal to set of on 1 2 3, b equal to set of on 2 3 5, c equal to set of on 3 4 and d equal to set of on 1 3 5. check if செக் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன செக் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d ஓட வேல்யூவும் a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d ஓட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்குமா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். ஸோ செக் பண்றதுக்கு எப்படி ப்ரூஃப் கொண்டு வரணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க. a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா a இன்டர்செக்ஷன் c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ a இன்டர்செக்ஷன் c. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ். a செட்லயும் c செட்லயும் என்ன எலமெண்ட்ஸ் காமனா இருக்கு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் தான் a செட் எலமெண்ட். a செட் எலமெண்ட் என்ன இருக்கு? 1 2 3. இன்டர்செக்ஷன் c செட் எலமெண்ட். c செட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. 3 4. இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த டூ செட்ஸ்லயும் என்ன எலமெண்ட்ஸ் காமனா இருக்குன்னு செக் பண்ணுங்க. 3. ஸோ ரைட் த 3. a இன்டர்செக்ஷன் c ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? b இன்டர்செக்ஷன் d ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு ரைட் த b செட் எலமெண்ட்ஸ். b செட் எலமெண்ட்ஸ் 2 3 5. இன்டர்செக்ஷன் d. d செட் எலமெண்ட்ஸ் 1 3 5. இன்டர்செக்ஷன் என்ன சொன்னேன்? காமன் எலமெண்ட்ஸ். இந்த டூ செட்ஸ்லயும் என்ன எலமெண்ட்ஸ் காமனா இருக்குன்னு செக் பண்ணுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எலமெண்ட்ஸ் காமனா இருக்கு? 3 5 3 5. ஸோ a இன்டர்செக்ஷன் c ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் b இன்டர்செக்ஷன் d ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டூ செட் ஆஃப் வேல்யூஸும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ மீன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு a இன்டர்செக்ஷன் c ஓட ஆன்சர் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 3. ஸோ 3 கிராஸ் b இன்டர்செக்ஷன் d. b இன்டர்செக்ஷன் c d ஓட வேல்யூ 3 5. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாமா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா செட் ஆஃப் ஆர்டர் பாஸ்ல ரைட் பண்றோம். ஸோ இங்க ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 3 3 3 5. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சோடனே நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d. ஸோ அட் த சேம் டைம்ஸ் டூ வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன்? a கிராஸ் b ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஸோ a கிராஸ் b. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு எழுதிக்கிறேன். a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? a கிராஸ் b ஓட வேல்யூ. ஸோ a கிராஸ் b ஈக்குவல் டு set of all. Write the a set elements. a set elements என்ன இருக்குன்னு பாருங்க. 1 2 3 and b set elements 2 3 5. So a set elements 1 2 3 class b set elements 2 3 5. So Cartesian product பண்ணலாமா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? நீங்களும் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 1 3 1 5. Next 2 2 2 3 2 5. The third element 3 2 3 3 3 5. Very good. That's all. a cross b ஓட வேல்யூ இப்படிதான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? c cross d. So c cross d equal to write the c set elements. c set elements என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? 3 4 and d set elements 1 3 5. So write the c set elements.
C set elements 3, 4 cross D set elements 1, 3, 5. Cartesian product செய்யலாமா? Cartesian product எப்படி பண்ணணும்? Set of order passல write பண்ணணும். Set of all 3, 1, 3, 3, 3, 5. The next 4 elements இருக்கு. So 4, 1, 4, 3, 4, 5. That's all. Next A cross B intersection C cross D. So intersection என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? Common elements. எதுக்கு common elements நம்ம செக் பண்ணணும்? A cross B லயும் C cross D லயும் எந்த elements காமனா ஒரே மாதிரி என்ன ஆர்டர் பார் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரே மாதிரி என்ன ஆர்டர் பார் இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ 1, 2 இருக்கான்னு பாரு. இல்ல. நெக்ஸ்ட் 1, 3 நோ. 1, 5 நோ. நெக்ஸ்ட் 2, 2 இருக்கான்னு செக் பண்ணுங்க. நோ. 2, 3 நோ. 2, 5 நோ. நெக்ஸ்ட் 3, 2க்கு மூவ் பண்றோம். 3, 2 இருக்கான்னு பாருங்க. நோ. நெக்ஸ்ட் 3, 3. ஸோ 3, 3 இருக்கான்னு செக் பண்ண இங்க இருக்கு. ஸோ ரைட் த செட் ஆஃப் ஆல் 3, 3. நெக்ஸ்ட் 3, 5. 3, 5 செட் ஆஃப் ஆர்டர் பாஸ் C cross D இருக்கான்னு செக் பண்ணுங்க. இங்க இருக்கு. ஸோ ரைட் 3, 5. ஸோ ரைட் ஹேண்ட் சைட் ஓவர். முடிஞ்ச உடனே நம்ம என்ன கொடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் செகண்ட் ஈக்குவேஷன்லயும் சேம் செட் ஆஃப் ஆர்டர் பாஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஆர்டர் பாஸ் இருக்குன்னு பாருங்க. 3, 3, 3, 5. ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன ஆர்டர் பாஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. 3, 3, 3, 5. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லயும் செகண்ட் ஈக்குவேஷன்லயும் சேம் செட் ஆஃப் ஆர்டர் பாஸ் இருக்கு. ஸோ LHS ஈக்குவல் டு RHS நம்ம அவங்க செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலா இருக்குமா, திஸ் இஸ் ட்ரூவா நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கேளுங்க. A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஸோ கொஸ்டின்ல ஷோ தட் கொடுத்திருந்தா லாஸ்ட்ல நம்ம என்ஸ் ட்ரூன்னு எழுதுவோம். இங்க இஸ் ட்ரூ ஆர் நாட்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் ட்ரூன்னு எழுதி முடிச்சிருங்க. தேங்க்யூ. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.